20 கிராமங்கள் பாதிக்கப்பட போகுது. இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற ப்ராசஸ் சாதாரணம் இல்ல. நிலத்தடி நீருக்கு விஷம் கலக்கிற அளவுக்கு கெமிக்கலை பயன்படுத்துறாங்க. சோல்ல உப்புத்தன்மை அதிகமா போய் விவசாயத்துக்கு அந்த நிலம் பயன்படாம போயிடும். சமூக ஆர்வலர்கள் இததான் பாலைவனமாக்கும் திட்டம்னு சொல்லுறாங்க. சுற்றுச்சூழல் மற்றும் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டம்ல வெறும் மக்கள் மட்டும் இல்ல, உலகமே வியக்கிற பசுமை வளங்கள் இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணப்பட்ட இடத்துக்கு அருகிலேயே பறவைகள் சரணாலயம் இருக்கு. சில இடங்கள் 1 கிலோமீட்டர், சில இடங்கள் 3 கிலோமீட்டர் தான் தூரம். அதே மாதிரி உலக புகழ் பெற்ற மன்னார் வளைகுடா கடல் தேசிய பூங்கா கூட வெறும் 4 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. அங்க பவளப்பாறைகள், கடல் பசுக்கள், பல்லாயிரம் வகை கடல் உயிரினங்கள் இருக்குது. இதுல ஒரு ஆயில் ஸ்பில் நடந்தா அதுக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு. தமிழ்நாட்டின் கடல் வளம் சிதறி போயிடும். அதனாலதான் மக்கள் ஆர்வலர்கள் எல்லோரும் குரல் கொடுத்திருக்காங்க. நம் நிலம், நம் நீர் மாசாக கூடாதுன்னு. நம்ம பிள்ளைகள் குடிக்கிற தண்ணீரே விஷமா மாறிட